குறிப்பாக 9 மாகாணங்கள் மாகாண சபைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு அது 8ஆக இருந்து பிறகு 9ஆக மாற்றமடைந்து 9 என்கின்ற நிலைமைக்கு வந்து 9 மாகாண சபைகளும் இயங்கியது. இந்த மாகாணங்கள் என்பது மக்களுக்கான பணிகளை செய்வதற்கும் காரியங்களை வேலை திட்டங்களை இலகுபடுத்துவதற்குமான ஒரு செயற்திட்டமாக இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் மூலமாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதிலே பார்க்க போனால் மிக கூடுதலான நன்மை அடைந்த இந்த 2 மாகாணத்தையும் தவிர 7 மாகாணத்தில் இருந்த மக்கள் தான் இதன் மூலமாக பிரயோஜனப்பட்டார்கள் என்று நாங்கள் கூற முடியும். எனவே வடமாகாணம் கிழக்கு மாகாணம் என்று 2 மாகாணங்கள், குறிப்பாக இந்த பிரதேசத்திலே கூடுதலாக முஸ்லீம்களும் தமிழ் சிங்கள மக்களும் வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்திலே அதிகாரங்கள் வழங்கப்படாமையினால் தான் இந்த மாகாணத்தினுடைய முழுமையான நன்மைகளையும் எமது சமூகம் பெறுவதற்கு தவறு இருந்தது. எனவே இந்த மாகாண முறைமையை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இப்போது இருக்கின்ற அரசாங்கத்திலே பரவலாக பேசப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் 3 வருடங்களுக்கு பிறகுதான் அதை பற்றி பேச முடியும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட மக்களுக்கான பணிகளை இலகுபடுத்துகின்ற அல்லது பகுதி அளவிலே பிரித்து கொடுத்து மக்களுக்கு அந்த பணிகள் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் நிதி ஒதுக்கீடுகள் வெளிநாடுகளில் இருந்து இந்த மக்களுக்கு கிழக்கு மாகாணம் சார்ந்த அல்லது வடமாகாணம் என்ற 2 மக்களுக்கும் தான் அதிக நன்மை பயக்கத்தக்கதாக இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே கடந்த காலங்களிலே பல தடைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அது அதிகார ரீதியாக அல்லது அபிவிருத்திக்கு நிதிகள் வழங்குகின்ற ரீதியாக இருந்தாலும் முழுமையாக மறுக்கப்பட்டிருந்தது. எங்களுக்கான காணி போலீஸ் அதிகாரங்கள் முழுமையாக மறுக்கப்பட்டிருந்தது. அது ஏனைய மாகாணங்களை பொறுத்தவரையிலே 7 மாகாணங்களிலும் அது மறுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய கைகளில் தான் அந்த அதிகாரம் இருந்தது. எனவே அங்கே வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் மத்திய அரசாங்கமும் மாகாண முறைமையும் 2ம் ஒன்றாகவே ஒரு சமூகத்துக்கு பணி செய்கின்ற வேலை திட்டமாக நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக வடமாகாணமும் கிழக்கு மாகாணமும் சிறுபான்மை சமூகத்தின் கைகளிலே அந்த அதிகாரங்கள் சென்றால் இந்த போலீஸ் அதிகாரத்தையும் அந்த காணி அதிகாரத்தையும் அவர்களுக்கு உரிய வகையிலே தேவைக்கேற்றாற்போல் பயன்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு மத்திய அரசு மிக நீண்ட காலமாக தடைகளை அல்லது அதுக்கான அதிகாரங்கள் வழங்காமல் இருந்தது. எனவே மாகாண சபைகள் வழங்கப்படுகின்ற அல்லது தேர்தல் நடத்தப்படுகின்ற இந்த சந்தர்ப்பங்களில் முழுமையாக இந்த அதிகாரங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் மக்கள் பிரயோஜனம் அடைவார்கள். எனவே அரசியல்வாதிகளுடைய நோக்கமும் மக்களுக்கு நேரடியாக அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடை தவிர நாங்கள் மக்களுக்கும் அரசினுடைய செயற்பாடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு இடைத்தரகரை போன்று அங்கு இருக்கின்ற வேலை திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றவர்கள்தான் மக்களுடைய பிரதிநிதிகள். எனவே அதிகாரங்கள் கூடுதலாக வழங்குகின்ற விடயத்திலே உள்ளூராட்சி மன்றங்களுக்குத்தான் அதிகாரங்களை கூடுதலாக வழங்கி இந்த நாட்டினுடைய பணிகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் பேச்சாளர்களும் அவருடைய கட்சி சார்ந்த செயற்பாட்டாளர்களும் இப்போது பேசுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலான் முதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அந்த சந்தர்ப்பங்களில் எவ்வாறான நடைமுறைகளை இந்த அரசு முன்னெடுக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மாகாண சபையினுடைய முழுமையான அதிகாரங்கள் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அது இந்த பிராந்தியத்துக்கான ஒரு வர பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம்.